மதுரைக்கு போக போறேன், அந்த மாநாடு நடத்த போறேன். அந்த மாநாட்டை நான் கிழிக்க போறேன். நீங்களா? நீயா? இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. அண்ணே, என்ன அங்கிட்டு மதுரை பக்கம்? டேய், என்னடா குத்தியெல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்க? நான் மதுரைக்கு சும்மா ஒன்னே பார்க்க வந்து நினைச்சியா? மாநாடு பக்கம் வந்திருக்கிய? ஓ மாநாட்டை பார்க்கவா? ஆமா. அடுத்த மாநாடு மதுரையில நான் போடுறேன்டா. அதுக்காகத்தான் இடம் பார்க்கறதுக்காக வந்தேன். ஏண்ணே உங்களுக்கு இது நல்லா இருக்கா? என்ன நல்லா இருக்கா? ஏன் நான் மாநாடு போடுறது உனக்கு பிடிக்கலையா? அது என்ன பயமா? எனக்கு என்ன பார்த்தா நீங்க பயப்படுறியப்ப? ஒன்னே பார்த்து எது நல்லா கேட்டுங்க சார். இவனை பார்த்து நான் பயப்படுறேன்டா. ஆமாண்ணே, என்ன பார்த்து இப்ப 15 வருஷமா உட்கார்ந்து போராடிட்டு இருக்கா தன்னந்தனியா பயம் இல்லாம. நீங்களா? ஆஃப்டர் நீ இப்ப வந்திருக்க உன்னைய பார்த்து நான் பயந்துருக்கேனா? அப்படி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் கூட ஒரு 3 பேர் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க சொன்னாங்களா உன்கிட்ட? நானா அப்படி நினைப்பேன். நீங்க தானே என்னோட மானசீக குரு. நீ எது நான் மானசீக குரு? ஆமாண்ணே, என்னோட குருவே நீங்க தானே. ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா குருவுக்கு பண்ற மாதிரி தெரியலையே. ஆனா நீங்க இப்படி பண்ண எதிர்பார்க்கவே இல்லை. குருவையே கொலை பண்ணிடுவ போலயே நீ. என்ன போய் நீங்க எதிர்க்க வச்சல? ஒன்னையே நான் எதிர்க்கிறேன். ஆமா, கேட்டு கேட்க இவரை நான் எதிர்க்கிறேன்னா அரசியல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அரசியல் தொட்டில இருந்து குதிச்ச குழந்தைடா நீ. ஆமா, தொட்டில இருந்து குதிச்ச குழந்தை. என்னைய பார்த்து நான் உன்னைய பார்த்து பயப்படுறேன். என்ன எதிர்க்கிறியா? உங்களோட முதல் எதிரி யாரு? நீ முதல்ல நீ அதை சொல்றதே தப்பு. என்கிட்ட நீ இப்படி வந்தெல்லாம் பேசவே கூடாது. நான் உன்னை எதிர்க்கிறேன்டா. ஆமாண்ணே, நான் உன்னை எதிர்க்கிறேன்டா. உங்களோட முதல் யாருன்னு? ஏன் அரசியல் பயணம் என்ன தெரியுமாடா? ஏன் அரசியல் பயணம் அதிபர் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குடா. நீ ஒரு அரட்ராயர் போட்ட பையன் அரசியல் இருக்கிறேன்னா. ஆமா, அப்ப எதுக்கு நீங்க கூறிய? என்னைய பார்த்து கூறிய? உன்னைய பார்த்து நான் எங்கடா? நீ தாண்டா உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தாண்டா என்னை. அம்மா முதல்ல என்னமோ கேட்டீங்களா? அரசியல் எதிரி நீங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு அரசியல் ஒரே எதிரியாது நீ தான்டா. ஏன்னா இப்படிலாம் சொல்றீங்க? நீ தான்டா. நம்மளுடைய மொழியிலேயே கிள்ளி எரிஞ்சிடறா. நம்மளோட முதல் எதிரி அவனு. ஆனா நீ பேசுற பார்த்தா கூட இருக்கவனதான் முதல்ல காலி பண்ணுவ போலயே. நீ முதல்ல வந்தப்ப தம்பியாச்சு பாராட்டி சீராட்டி அவனை தூக்கி வளர்த்து ஒரு ஆளாக்கி பாக்கணும். ஆமா, நீங்க அந்த தாங்க என்னைய. ஆமா, ஆனா இப்ப என்ன எதிர்க்க நான் தாங்குனேன்ல. என்னைய போட்டு ஏன் இப்ப திங்குன்னு மிதிக்கிற? நான் என்னன்னா கூட சேர்ந்தவங்க எல்லாம் மிதிக்கிறாங்களடா. எதுக்கு எடுத்தாலும் அணில் குஞ்சு பயிரு என் மேல ஏறி விளையாடுறாங்கடா. பேசிட்டு இருக்கும் போது கூட பேண்டுக்குள்ள ஒரு அணில் ஓடிட்டு இருக்கா. சரிண்ணா, அவங்க சொல்ல அணில் குஞ்சுன்னு. நீங்க தம்பின்னு கூப்பிட்டீங்க என்னைய ஆரம்பத்துல. ஓ ஆளு அவ்வளவு பேர் பேசுனாங்களடா. அப்ப எல்லாம் பாத்துட்டு பேசாம தானடா இருந்தா. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீங்க சரியில்லை. அண்ணன் அட்டாக் பண்ண கூடாது. அண்ணன் தான் நமக்கு கொலை தெய்வம் சொல்லி இருக்கணும்லடா. இல்ல, அது எனக்கு புரியல. நீ எங்க அங்க போயிட்டு வந்ததுல நீங்க சரியில்லை. எங்க போயிட்டு வந்தது? நீங்க அன்னைக்கு போயிட்டு வந்தீல்ல? எங்க போயிட்டு வந்த? நம்ம சிஎம் கூட உட்கார்ந்து பேசிட்டு வந்தபோது எனக்கு தெரிஞ்சு வச்சனே. ஓ, நீ சிஎம் போய் பார்க்கவே மாட்டே. நான் எப்ப நான் கோட்டைக்கு போறேன்னு சொன்னியல்ல? அண்ணா, நான் இந்த இதுக்கு என்னோட கோட்டை எதிரியே கோட்டைக்கு போயிட்டு நீ யாரடா பாப்ப? முதல்ல நான் கோட்டையை பாப்பியா? செக்யூரிட்டியை பார்த்து அப்படியே வந்துருவியாடா? நான் எங்க வேணாலும் போய் பாப்பேனா? நீங்க போய் வீட்டுல உட்கார்ந்து நீ வீட்டுல டிபன் சாப்பிட்டீல? நீ பசிக்குது நான் போய் சாப்பிட்டேன்டா. நீங்க டிபன் சாப்பிட்டதானே எனக்கு வந்து தெரியுது. நான் டிபன் தானே சாப்பிட்டேன். நான் கூட டீமா போட்டேன். டிபன் தானே சாப்பிட்டேன். அண்ணன் சரியில்லை அண்ணே. உனக்கு அப்படின்னா நீ வாண்டடாவே நீ பேருக்கு தான் நீ வந்து நீ அண்ணன்ற. பேருக்கு தான் நீ உள்ளுக்குள்ள உனக்கு அந்த வன்மம் எல்லாம் இருக்கு. நான் அப்படி நினைப்பேன். என்னைக்கா நினைச்சிருக்கேன் உங்களை எதிர்த்து நான் கேள்வி கேட்டிருக்கேன். என்ன உங்களை எதிர்த்து நான் பேசிருக்கேன் என்னைக்காவது? என்ன எதிர்த்து நீங்க பேசுறீங்க? அவ்வளவு பேசுனியடா? எப்ப அவ்வளவு பேசுனியடா? நான் உங்களை பேசுறேன். எந்த கட்சியுமே லாய்க்கு இல்ல. தமிழர்களுக்காக யாருமே போராடல. இவங்களுக்கு போராடுற ஒரே கட்சி தாவேக்காதன்னு வாய் கூசாம சொன்னியா? அது வேற. எத்தனை போராட்டம் நீ என்ன வேலை என்ன? இத்தனை மாநாடு மட்டும் தான் நடத்துவேன். வருஷத்துக்கு இதுதான் அரசியல் நினைச்சிட்டு ஓட்டு கேட்கறது என்னைக்காவது நேரம் ரோட்டுக்கு போயிருக்கியா? நீ என்ன பிரச்சனை பேசிருக்கியா? ஜெயிலுக்கு போயிருக்கியா? போலீஸ ஃபேஸ் பண்ணிருக்கியா? அடி வாங்கிருக்கியா? அடபட்டு கடந்திருக்கியா? கோர்ட்டுக்கு எங்கேயாச்சும் போயிருக்கியா? கேஸ ஃபேஸ் பண்ணிருக்கியா? மக்களுக்காக ஏதாச்சும் போராட்டம் பண்ணிருக்கியா? என்ன நீ பண்ணிருக்க? ஏன் போராட்டம் சொல்றியா? பரந்தூர் மக்களுக்காக நான் போய் போராடணும் இல்லையா? பரந்தூர் மக்களுக்காக நான் போய் நேரடியா பார்த்தேனா இல்லையா? எங்க பார்த்த? பைனாக்குள்ள வச்சுதானே பார்த்தேன் எல்லாரையும். வேனை விட்டு கீழே இறங்குனியா நீ? பரந்தூருக்கு போனியல்ல? வேனுக்கு மேலே நின்று தானே எடப்பாடி பழனிசாமி கூட இறங்கி போய் பாக்குறாரா எங்க சித்தப்பா. ஆனா நீ என்னடா பண்ண? நீ என்ன பண்ண? வேன்ல இருந்து பார்த்து வந்து. ஆனா அது இங்க இனிமே இந்த பேச்சுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. எதிரி தான்.
ஆனா நீ சொன்ன பத்தியா, நான் அவ கூட உட்காந்து டீ சாப்பிட்டேன், அதனாலதான் சரி ஏதோ ஒண்ணு சாப்பிட்டேன்டா, அதெல்லாம் கேட்டாங்களா உன்னைய? அந்த இது அதுக்காக உன்னை நான் தீவிரமா எதிர்க்கிறேன், அவங்க சொல்லித்தான் உன்னை அடிக்கிறேன்னு சொல்ற பத்தியா? அதெல்லாம் வேலையா? உன்னைய நான் பர்சனலாவே அடிக்கல. அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க அவங்க சொல்ல நீங்க அடிக்கிறேன்னு? அவங்க நீ தாண்டா அப்படி பரப்பி விடுற. நீ ஒரு ஆளு. நான் பரப்பல. இப்ப நீங்க சொன்னீங்க அவங்க சொல்ல அடிக்கிறேன்னு. நீங்க இப்ப எத்தனை எலெக்ஷன்ல நீ இறங்கி நின்னுட்ட, எவ்வளவு இடத்துல நீ ஜெயிச்சிட்ட. சரிண்ணே. இப்போ உனக்கு யாரு உன் கூட நீ கூவி நிக்கல. என்னைய எவ்வளவு பேர் கூவி கூப்பிட்டாங்க தெரியுமா கூட்டணிக்கு வாழ்ட்டு? ஆமா. நான் போனா தனியா நிக்கிறேன். ஆனா நீ கூவினியடா, நீ கூவினியடா என் கூட கூட்டணிக்கு வாங்க, கட்சியில பங்கு தரேன், ஆட்சியில பங்கு தரேன், எல்லாத்தையும் தரேன். ஒரு எங்க அண்ணன் இருக்காங்க, கையெடு முதல்ல. இந்த பழக்கம் எல்லாம் விட்டு செத்து போச்சு, நம்ம உறவு செத்து போச்சுடா. உன்னைய மாதிரி ஒரு தம்பி, நீ தர்மதுரையில வர தம்பி மாதிரி எல்லாத்தையும் என்கிட்டே இருந்து வாங்கிக்கிட்டு கடைசியில என்னையே காலி பண்ண பாப்ப. நான் அந்த இனிமே அதுக்கெல்லாம் நான் அப்பனா இருந்தாலும் சரி, ஆத்தாளா இருந்தாலும் சரி தேவையில்லைங்கிறிய. தேவையில்லடா. எனக்கு எதிராக இருக்கிறவன் எவனுமே எனக்கு தேவையில்லடா. பாத்தியல்ல என்ன கூட்டத்துல ஒருத்தன் வாங்கினான் பாத்தியல்ல, யாரு பாத்தியல்? அது அவனை பட்டிச்சாட்டின்னு நினைச்சியா? உன் மேல இருந்த மொத்த காண்டையும் அவன் மேல இறக்கிட்டான்டா. அவனை போய் அடிக்கலாமா நீங்க? உன்னை அடிக்க முடியாம தாண்டா அவன் அடிச்சு திரியறேன் நானு. உன்னை அடிச்சிருக்கணும், முன்னாடியே அடிச்சிருப்பேன் தம்பின்ற உரிமை. ஆனா இன்னைக்கு நீ வேற, நான் வேறடா. என்னைய போட்டு அணில் குஞ்செல்லாம் ஏறி முதுகுல விரிந்து விரிந்து போச்சு. அவங்க சொல்லலாம் அந்த வார்த்தைய, நீங்க சொல்லலாம் அந்த வார்த்தைய. அப்ப நீங்க என்ன குஞ்சு? தவறான வார்த்தை இல்லப்பா. அவங்க அணில் குஞ்சு, நீங்க என்ன குஞ்சு? அது இல்ல, ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும்ல. நீங்க எல்லாம் இப்படி சொல்லலாம். அப்படித்தானே ஒத்துக்கிறீல்ல? சரி விடுங்க, ஒத்துக்கிறீல்ல? அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்லணும், உனக்கு என்ன தெரியணும்? சரிடா, எல்லாத்தையும் மறந்துடுறா. அண்ணன் கூட வந்து சேர்ந்துக்க. அண்ணன் கூட வந்து சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டம். நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? கரெக்ட், நான் வந்துறேன். ஏன் தம்பிடா? தம்பிடா நீ. ஆனா முதல்வர் வேட்பாளர் நானு. என்னது முதல்வர் வேட்பாளர் நானு? புத்திய காமிச்சிட்ட பத்தியா? என்னோட 16 வருஷம் போராடிட்டு இருக்க எனக்கே இன்னும் ஒரு எம்எல்ஏ பதவி கூட கிடைக்கல. திடீர்னு 10 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு முதல்வர் பதவி வேணும். 16 வருஷம் நீங்க இருந்திருக்கீங்க. இன்னைக்கு தான் 8% வந்தீங்க. ஓட்டு பெர்சன்டேஜ் என்னன்னு தெரியுமா உனக்கு? இப்போ நின்னா நீ எவ்வளவு என்ன காட்டுவ? பெர்சன்ட் என்னன்னு காட்டுவேன். பெர்சன்ட் ஆமா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியாது. அதுவே தெரியாது. என்ன மார்க் எடுக்க போறேன்னு தெரியாது. நேரா எம்பிபிஎஸ் சீட் வேணும்ன்ற வேண்டியது. ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்ணுவ? இன்னொன்னு பண்ணலாம். நீ சொன்ன மாதிரியே நம்ம கூட்டணி வச்சுக்குவோம். அண்ணனே இதுதானே வேணுங்கிறது. அவசரப்படாதடா. நானும் ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன? ஆனா நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு நீ சொல்லணும். அண்ணே நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு நாங்க தீர்மானம் போட்டுருக்கோம். நீ ட்ரவுசர் போட்ட காலத்துல நான் மைக்க புடிச்சு பேசின பையடா. நாங்க தீர்மானம் போட்டுருக்கோம். யார் தீர்மானம் போட்டுருக்குது? நாங்க. பனையூருக்குள்ள வீட்டுக்குள்ள வேணா நீங்க முதல்வரா இருக்க, வெளியில வந்தாலும் நான் தான் முதல்வர். ஒத்துக்கிறியா இல்லையா? முடியுமா முடியாதா? முடியாது. நான் தான் முதல்வர் வேட்பாளர். அப்போ உனக்கும் எனக்கும் பகைதான், எதிரி தான். இந்த மதுரை மாநாடு நாசமா போயிருந்தா போங்கடா. பாத்துக்கிறேன், நடத்தி காட்டுறேன்.